கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி விலை 20 முதல் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 100 ரூபாய் வரை விற்ற தக்காளி தற்போது விலை குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தக்காளியின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை பெருமளவில் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக கிலோ 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த தக்காளி தற்போது 35 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சிலை கடத்தல் விவகாரத்தில் தொழிலதிபர் தீனதயாளனை போலீசார் கைது செய்தனர். எழும்பூர் 10வது நீதிமன்ற நடுவர் மகேஸ்வரி ரேகா பானு முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட அவர் பின்னர் 15 நாள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தீனதயாளனின் வீடு மற்றும் குடோனில் நடத்தப்பட்ட சோதனையில் மீட்கப்பட்ட 49 பழங்கால ஐம்பொன் சிலைகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. ஓசூரில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் 50 இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் உதவியுடன் வாகன சோதனை நடைபெற்றது. மாநில எல்லைகள் உட்பட 50 இடங்களில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் உதவியுடன் சோதனை நடைபெற்றது. இதனிடையே வாகன சோதனையின் போது குற்றவாளிகள் தப்பிச் செல்லாத வகையிலும் போலீசாரின் தற்காப்புக்காகவும் சேலம் சரக டிஐஜி நாகராஜ் உத்தரவின் பேரில் போலீசாருக்கு துப்பாக்கிகள் மற்றும் வாக்கி டாக்கிகள் வழங்கப்பட்டன. சென்னையில் உள்ள 200 வார்டுகளில் அம்மா உணவகம் தொடங்கப்படும் என கடந்த 2014ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ஒரு வார்டுக்கு 2 அம்மா உணவகம் என்ற அடிப்படையில் மொத்தம் 400 உணவகங்களை திறக்க மாநகராட்சி திட்டமிட்டது. தற்போது 293 உணவகங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 107 உணவகங்கள் அடுத்த மாதம் இறுதிக்குள் திறக்க வாய்ப்பிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட திட்டங்களை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சிக்கினாபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள சப்தகன்னிமார் கோயிலை நிலத்தின் உரிமையாளர் இடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. சுற்றுச்சுவரை இடிப்பதை கண்ட பொதுமக்கள் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி கோயிலை பார்வையிட்டு வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கணவாய் மலை பகுதியில் லாரியும் சரக்கு வேனும் மோதிய விபத்தில் உயிருக்கு போராடிய ஓட்டுநரை மீட்பு குழுவினர் மீட்டனர். கனரக லாரி சாலையின் வளைவில் திரும்ப முடியாமல் திடீரென பின்னால் இறங்கியதில் தொடர்ந்து கொண்டிருந்த வேனில் மோதி நின்றது. அப்பளம் போல் நொறுங்கிய வேனின் முன்பகுதியில் ஓட்டுநர் சிக்கிக் கொண்டார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 2 கிலோ கடல் அட்டையை போலீசார் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் தாளமுத்து நகர் மொட்டை கோபுரம் பகுதியில் ரோந்து மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமான நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரிடம் 2 கிலோ கடல் அட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த சின்னம்மா குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 125 கிலோ கஞ்சா பொட்டலங்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். மேலும் வீட்டிலிருந்து ஆனந்தி, கௌரி, ரேணுகா உள்ளிட்ட 7 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.